பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா, சீனா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி வலியுறுத்தியுள்ளார். இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி அரசுமுறை பயணமாக உக்ரைன் சென்றார். அங்கு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்தும் உக்ரைன் மறு கட்டமைப்பு தொடர்பான கூட்டம் இத்தாலியில் அடுத்த ஆண்டு நடைபெறுவது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு வருவதில் இந்தியா, சீனா முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது அவசியம். இதற்கு தாம் முழுமையான ஆதரவு அளிப்பதாக மெலோனி வலியுறுத்தியுள்ளார். ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் போர் எதற்கும் தீர்வாகாது என்றும் இரு நாடுகளும் இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பின்னர் ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி உக்ரைன் சென்றார். 1991ஆம் ஆண்டு பழைய சோவியத் யூனியன் பிளவுபட்டு உக்ரைன் நாடு உருவான பிறகு ஒரு இந்திய பிரதமர் உக்ரைன் சென்றது அதுவே முதல் முறையாகும். உக்ரைன் பிரதமர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரதமர் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறும் இந்தியா அமைதி ஏற்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுக்கும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து ரஷ்யாவில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் புட்டின், ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் பட்சத்தில் அது இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் முன்னிலையில் நடக்க வேண்டும். போர் தொடங்கிய ஒரு வாரத்தில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியும் இதே கருத்தை வலியுறுத்தியிருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.